நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார். அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ நான் எல்லா பசங்கள்கிட்டையும் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் தேவை. இதனால தான் நீங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சர்ச்சில் நல்ல ப்ரேயர்ஃபுல், நல்ல அந்த ஃபெலோஷிப் வந்து சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுற நபரோடு கூட இருப்பது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு அந்த குரூப்பில் வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து ஸ்பிரிச்சுவல் பையன், ஜெபிக்கிறவன், அந்த ஃபேமிலியில் வளர்ந்த பையன். ஸோ நான் போகிற இடத்துலலாம் அவனை என் கூட வருவான். ஆனால் வந்து சில இடத்துல எனக்கு வந்து அவன் வார்ன் பண்ணிட்டே இருப்பான், நீ போகிற ட்ராக் சரியில்லை. பட் நான் ஆரம்பத்தில் அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்கலை. ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சாங்க. எனக்கு எப்போ அது ரொம்ப பாதிக்க தொடங்கிச்சுன்னா, அந்த காலேஜ் வந்தாலே இந்த அரியர் போடுறது ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ என் கூட எல்லா பசங்களும் அப்படி அது வந்து கெத்து மாதிரி பேசினாங்க. எனக்கு புரியாதது என்னென்னா, இந்த 9th அப்புறம் நான் என்ன செஞ்சாலுமே எனக்கு ஃபெயிலியராகவே ஆகிட்டு. என்னுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. படிக்கணும்னு இருந்தாலும் படிப்பு வராது. நான் ட்ரை பண்ணுறதும் எனக்கு வந்து என்ன ஜஸ்ட் பாஸ் ஆகுன்னு தவிர சிலதெல்லாம் நினச்சது மாதிரி என்னால் ஜெயிக்க முடியல. காலேஜுக்கு வந்துட்டு ஆண்டவர் கிருபையினால் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு அரியர் விழுந்துகிட்டே இருக்குது. என் வீட்டுக்கு தெரியாது. அதாவது இந்த சப்ஜெக்டு அரியர் போடுவாங்களான்னு கொஸ்டின் பண்ணுற சப்ஜெக்ட் தான் எனக்கு அரியர். எனக்கு புரியவே செய்யாது. நான் ரீவேல்யூவேஷன் போட்டு பார்ப்பேன், கிடைக்காது. ஸோ அதாவது கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிடுவேன். ஆனால் ஈஸியான சப்ஜெக்ட் வந்து எத்தனை முறை எழுதினாலும் எனக்கு கிடைக்காது. அதெல்லாம் யார் பாஸ் ஆகிடுவாங்கன்னு என் கூட அந்த கெத்துன்னு பேசுனாங்களோ இவங்களாம் பாஸ் ஆகி போயிட்டாங்க. ஓகே, 3rd இயர் வரும்போது நான் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள அரியரை நான் எழுத போகிறேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. நான் போய் உட்காரும் போது என் பக்கத்துலேருந்து எழுதுனது எல்லாமே ஜூனியர்ஸ். எனக்கு அது ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போல்லாம் அதெல்லாம் எனக்கு வந்து கேள்வி எழும்புது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, உன் கூட இப்போ யார் இருக்கா? ரைட். இந்த பாதிப்பு இருந்தாலும் நான் வந்து அது எனக்கு பெருசாக எடுக்கலை. ஏன்னா வெளியில் வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது, அதாவது கெட்ட பழக்கம் எதுவுமே ஆண்டவர் செய்ய விடலை. ஆனால் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள் வந்து எனக்கு ரொம்ப பாண்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடக்கிற டே. நான் வழக்கம் போல் சர்ச்சில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நான் மீட்டிங் இருக்காமல் போயிட்டேன் வெளியே. பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன், மீட்டிங்கில் இருக்க மாட்டேன். ஏன்னா ஈவினிங் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் வெளியே போகிறது, சாப்பிட போகிறது, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு கொண்டு விடுறான். மீட்டிங் முடியலை, வீட்டில் யாரும் கிடையாது, எல்லாருமே சர்ச்சில் இருக்கிறாங்க. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் யார் என்னை கொண்டு விடுறான்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். அவன் என்னை பைக்கில் கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு இறங்கி நான் பை சொல்லும்போது அவன் திடீர்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச தொடங்கிறான். என்கிட்ட பேசும்போது சொல்கிறான், டேவிட், நீ போகிற ட்ராக் சரியில்லை, ஆண்டவரோட ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஆண்டவர் வச்சுருக்காரு, நீ யாருக்கு பையங்கிறத மறந்துடாது, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சுருக்கிறான்ட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அவன் என்கிட்ட பலமுறை பேசியிருக்கிறான். ஆனால் அன்னைக்கு பேசும்போது ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறான்ட்ட, அன்னைக்கு அவன் பேசும்போது என் ஹார்ட் வந்து உடையுது. அவன் பேச எனக்கு அழணும். ஆனால் ரோட்டில் இருந்து அழுதா யாராவது பார்த்துருவாங்களேன்ட்டு அப்படியே அவன் பைக்கை அப்படி பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறேன். ஆமாடா, நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே நான் வந்து ரட்சிக்கப்பட்டது வந்து பயங்காட்டி ஆண்டவர் ரட்சிக்கல, அன்பு காட்டி வச்சுதான். அவன் சொல்ல எனக்கு வந்து உள்ள உடையுது, எனக்கு அழணும். அவன் சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும்போது திடீர்னு திரும்ப பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னான், டேவிட், நான் எதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிரு, நான் பேசலை, யாரும் என்னை பேச வச்சாங்க சொல்லிட்டு போயிட்டான். அந்த வேர்டு இன்னும் என்ன உடைச்சிச்சு. அப்போ வந்து அவருடைய லவ்வை வந்து, அதாவது பவுல்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் சொல்லுவார். ஒருத்தங்க நம்மளை துன்பப்படுத்தினா அவங்க விழணும்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவருடைய லவ் அப்படி கிடையாது. நம்ம துன்பப்படுத்தின பிறகு நீ எனக்கு வேணும்னு சொல்கிறேன். அந்த அன்னைக்கு வந்து உடஞ்சி நான் மேலே மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நான் என் ரூமுக்குள்ளே போகிறேன், வீட்டில் யாரும் கிடையாது, லைட் ஒன்றுமே ஆன் பண்ணல, பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டு நான் அழுகிறேன், ஆண்டவர்கிட்ட நான் மன்னிச்சிருக்கேன் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலே அந்த இரவு வந்து என்னுடைய சால்வேஷன். முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா அம்மா கீழே வராங்க. எங்கள் அப்பா ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறாங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னுடைய காலேஜ் 3rd இயர் வரை என் நிமித்தம் ரொம்ப அழுகுது என் அப்பா அம்மா. எங்கள் வீட்டில் ரொம்ப எங்கள் அப்பா அம்மா அழ வச்சது நானாக தான் இருப்பேன்.
அவங்க வந்து பலமுறை என்கிட்ட பேசி பார்த்துருக்குறாங்க. ஆனால் எதுலையுமே என்ன வந்து ரொம்ப அந்த அடித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து அவங்க ரொம்ப அன்புனால ஆண்டோடைய அன்பை வச்சு பேசி பார்த்துருக்கேன். நான் திருந்தலை. ஆனால் அவங்க ஜெபத்தை விடலை. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸ் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு எங்கள் அப்பா கீழே வந்தது, நான் ஓடிப்போய் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு காலில் விழுது. அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு முகத்தில் வந்த சந்தோஷத்துக்கு வந்து அன்னைக்கு என்னை கட்டி பிடிச்சி திரும்ப அழுதாங்க. அன்னைக்கு அழுது வந்து வேதனையில் இல்லை, ஆனந்தத்தில். அன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கிட்டே மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு ஒரு சேஞ்ச் வந்து பாஸ்டர். அது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியல. அந்த 3rd இயரில் இந்த சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன். எனக்கு கரண்ட் சப்ஜெக்ட்ஸு 6 சப்ஜெக்ட்ஸ், அது போக அரியர்ஸ் வந்து 8 அரியர்ஸ் இருந்துச்சு. அந்த செமஸ்டரில் என்னென்னா மார்னிங் கரண்ட் சப்ஜெக்ட் இருக்கும், ஈவினிங் அரியர் சப்ஜெக்ட் இருக்கும். 2 சப்ஜெக்ட் வந்து ஒரே நாள் எழுதணும். அதுக்கு 3 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறது எனக்கு கிடைக்கல. அந்த இயரில் நான் கிட்டத்தட்ட 8 + 6 14 சப்ஜெக்ட் எழுதுறேன். அந்த செமஸ்டரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாச்சு. தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் என்னுடைய ஃபெயிலியர், இந்த சக்ஸஸ் எப்படி வந்துச்சுங்கிறது. நான் அதான் எந்த யூத் மீட்டிங் போனாலும் சொல்லுவேன், உறவு இருக்கும்போது தான் சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு. ரொம்ப அதாவது ஆண்டவர் நம்ம கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு சொல்ற வார்த்தைக்கு பெற்றோர்களுடைய அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அது வீண் போகாது மாத்திரம் இல்ல, அது கம்பீரத்தோட அது உங்களுடைய லைஃப். என்னுடைய 30th பர்த்டேக்கு என் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸா எல்லார்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து அன்னைக்கு 12 மணிக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க. அப்போ எங்கள் அம்மா பேசுகிறாங்க. அவங்க பேசும்போதே அழுதுட்டாங்க. இவனால நான் ரொம்ப அழுதுருக்கேன், ஆனால் இன்னைக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது அம்மா வாயிலிருந்து வர்றது அந்த வார்த்தைகள் எவ்வளோ. அதே நேரத்தில் இன்னொரு எனக்கு இன்னைக்கு பாதிப்பாக இருக்கிறது, நான் திருந்தின பிறகு எங்கள் அப்பா கூட நான் ட்ராவல் பண்ணது 3.5 years தான். இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம். ஸோ நான் அதை வாலிபர்கிட்ட சொல்லுவேன், கிடைக்கிற ஆண்டவர் வந்து சந்திக்கிற தருணத்தை நீ உடனே யூஸ் பண்ணிடு, இல்லைன்னா நிறைய இழப்புகளை நீ சந்திக்கணும். ஆண்டவர் என்கிட்ட 9th பேசுகிறார். அன்னைக்கு நான் மாறி இருந்தேன்னா ஆண்டவர் என்னைக்கோ பயன்படுத்தி இருந்திருப்பார். எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு பயன்படுறேன், ஆனால் அந்த சந்தோஷத்தில் யார் இல்லைன்னா எங்கள் அப்பா இல்லைங்கிற ஒரு. ஸோ நம்முடைய தாமதங்கள் வந்து நிறைய இழப்புகளை கொண்டு